ஒரு சமயம் முருகபக்தரான அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அருணகிரிநாதரை பழிவாங்க நினைத்தார். அதற்காக சூழ்ச்சி செய்து திருவண்ணாமலை மன்னராக இருந்த பிரபுடதேவராயர் மூலமாக அருணகிரிநாதரை தேவலோகம் அனுப்பி பாரிஜாத மலரை பறித்து வரச் சொல்லி கட்டளையிடச் செய்தான் சம்பந்தாண்டான். மன்னரின் கட்டளைப்படி அருணகிரிநாதர் தன்னுடைய உயிரை ஒரு கிளியினுள் செலுத்திவிட்டு தன்னுடைய உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு கிளியின் ரூபத்தில் தேவலோகம் பறந்து செல்கிறார். இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணியை சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரின் உடலை தகனம் செய்து விடுகிறான். பாரிஜாத மலரை பறித்து கொண்டு பூலோகம் வந்த அருணகிரிநாதர் தனது உடல் காணாமல் போனதை எண்ணி திகைக்கிறார். இதைக் கண்ட முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து, சாதாரண உடல் போனால் என்ன, உன்னை எனது பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறேன் என கூறி தன்னுடைய தண்டத்தில் அந்த கிளியை அமர்த்திக் கொண்டார். இதன் பின்னரே பழனி முருகனின் தண்டத்தில் அருணகிரிநாதர் கிளியாக அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மகான் ஆவார். தமிழ் படைப்புகளில் முக்கியமான இலக்கணமாக திகழும் திருப்புகழை இயற்றியவர் அருணகிரிநாதர். திருப்புகழில் 16,000 இசைப்பாடல்களும் 1088 சந்த வேறுபாடுகளும் உள்ளன. இவர் முருகன் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டவர். இவருக்காக ஒரு சமயம் முருகப்பெருமானே திருவண்ணாமலை திருக்கோயில் கம்பத்தில் மயிலோடு காட்சி தந்திருக்கிறார். ஒரு சமயம் அருணகிரிநாதர் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள கோயில் கோபுரத்தின் உச்சிக்கு சென்றபோது அவரை தடுத்து முருகப்பெருமான் தனது வேலால் சரவணபவ் என்ற 6 எழுத்து மந்திரத்தை அவர் நாவில் பொறித்து மனித குல மேன்மைக்காக பக்தி பாடல்களை இயற்றச் சொல்லி முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடலின் முதல் வரியை எடுத்துக் கொடுத்துவிட்டு மறைந்தார் என்பது வரலாறு.